குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ஸ் ரிலேஷன். ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷன் பார்க்கலாம். லெட் ஆர் பி அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இன்வெர்ஸ் ஆஃப் ரிலேஷன் ஆர் இஸ் த ரிலேஷன் ஃப்ரம் பி டு ஏ. அதாவது என்னென்னா ஆருங்கிறது ரிலேஷன், அது எப்படி ஃபார்ம் பண்ணுவோன்னா ஏ டு பிங்கிறத பி டு ஏங்கிறது இப்போ ஃபார்ம் பண்ணுது. ஸோ விச் கன்சிஸ்ட் தோஸ் ordered pairs which who reverse belong to R. அதாவது இன்வெர்ஸ் ரிலேஷனாக ஒன்றுமே இல்லை. 1 2 3ன்னு வர்றது 2 3 4ன்னு இப்படி மாறுது இல்லைங்களா. அந்த ரிவைஸில் இதுதான் நம்ம ரிவைஸ் ரிலேஷன் சொல்கிறோம். ஸோ ஆர் அப்படின்னா அதோட ரிவைஸ் எப்படி இருக்குன்னா ஆர் டேஷ்னு வரும். அதாவது ஏபிங்கிறது பதிலாக பிஏங்கிறது இருக்கும். ஆனால் இது எல்லாமே எதில் இருக்கும்? இன்வெர்ஸ் ரிலேஷனில் தான் இருக்கும். அதை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, பி ஈக்குவல் டு 1 2 3. ஸோ இப்போ ஆர் வந்து நமக்கு A,1 B,2 C,3ன்னு இருக்குது. இதை நம்ம ரிவைஸில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 1, A அப்படி எழுதுவோம். 1, A 3, A 3, B 3, C அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன். லெட் ஏ பி அ செட் ஆஃப் ரிலேஷன் இன் டிஃபைன்டு பை ஐஏ. அதாவது இது ஏங்கிறது ஒரு செட் ஆஃப் ரிலேஷன் சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஐஏ அப்படின்னாவே ஐடென்டிட்டி ரிலேஷன் அப்படிங்கிறோம். ஸோ செட் ஆஃப் X, Y, எக்ஸுங்கிறது ஏல இருக்கும், ஒய்ங்கிறதும் ஏல இருக்குது. இஸ் கால்டு த ஐடென்டிட்டி ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஏல தான் இருக்கும். தஸ் த ஐடென்டிட்டி ரிலேஷன் இன் ஏ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் X, Y ஆஃப் தி ஏ. அதாவது இது எப்படி இருக்குன்னா X, Y அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். A இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. அப்போ ஐஏங்கிறது 1, 1, 2, 2, 3, 3. இதுதான் வந்து என்னது ஐடென்டிட்டி. அதாவது இந்த மாதிரி பேரா அமைகிறது தான் ஐடென்டிட்டி. தென் ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன். A relation R is a set of A is called reflective. அதாவது இந்த ஆறுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், என்னன்னா ஏன்னு நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் ரிஃப்ளெக்ஷன் ரிலேஷன். ஸோ A, A belongs to இது எல்லாமே கேப்ஸ் ஏல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 1 2 3 4னா இப்போ இதாக இருக்கும்போது ரிலேஷன் ஆரை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ 1, 1, 2, 2, 3, 3, 4, 4 இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் relation. Then symmetric relation. A relation or in a set of all system A belongs to B, then B belongs to A. If A, B இது ரெண்டுமே எதில் இருக்குன்னா ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷனில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆன்டி சிமெட்ரிக் ரிலேஷன். லெட் ஆர் பி a relation in a set of all A, then R is said to be an antisymmetric. அதாவது ஏங்கிறது ஆருங்கிறத ஆன்டிசிமெட்ரிக் நம்ம சொல்கிறோம். ஸோ அது A, B belongs to R and B, A அதுவும் ஏல தான் இருக்குது. ஸோ A is equal to B இது ரெண்டுமே ஆரில் இருக்குது. ஸோ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு a relation or in a set A is called. அதாவது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனாக நம்ம ஏன்னு நம்ம மென்ஷன் அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறோம். A, Bங்கிறது ஆரில் இருக்கும். அப்போ B, Cங்கிறதும் ஆரில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரிலேஷன். லெட் ஆர் பி அ ரிலேஷன் இன் ஏ. ஆர் இஸ் ஆன் ஈக்குவலண்ட் ரிலேஷன். அதாவது ஆருங்கிறது தான் ரிலேஷன் ஏல இருக்குது. அந்த ஆரை தான் நம்ம ஈக்குவலண்ட் ரிலேஷன் சொல்கிறோம். இன் ஏ இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆர் ஏ பிலாங்ஸ் டு கேப்ஸ் ஏ, தென் சிமெட்ரிக்கில் ஏ பிலாங்ஸ் டு ஆர். அப்போ ஆருங்கிறது தான் ட்ரான்சிட்டிவ் ரிலேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம்ப்பா. ஃபங்க்ஷன். சப்போஸ் டு ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ செட் ஏ தேர் இஸ் அசைன்டு a unique element of set B, then the collection of such assigned is called function. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் ஆஃப் எலமெண்ட் ஏங்கிறது இந்த செட்டு ஏல இருக்கும். அதாவது இதுதான் செட் ஏனா அப்படி இது. ஸோ கேப்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்னு வர்றது தான் எலமெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அது உள்ள வர எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் இது என்னென்னா அதாவது யூனிக் எலமெண்ட் ஆஃப் சி. அதாவது யூனிக் எலமெண்ட் அது வந்து பி, அதாவது பியில் தான் இருக்கும். அந்த செட்டில் ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் ஒரு யூனிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் கலெக்ஷன் இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ மேப்பிங் ஃப்ரம் இது வந்து எஃப்னு எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன்னா A டென்ஸ் டு பி. இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். அதாவது இது எலமெண்ட்டு, இது எலமெண்ட்டு, இது என்னது, இது ஏ எலமெண்ட், இது பி எலமெண்ட்டு. இது ரெண்டுமே என்ன யூனிக் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஃபங்க்ஷன். ஸோ டொமைன் அண்ட் கோ டொமைன். டொமைன் பாருங்கள். இஃப் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி, தென் ஏ இஸ் கால்டு டொமைன், பி இஸ் கால்டு கோடொமைன். அதாவது இது வந்து எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் ஏபிங்கிற ரெண்டு செட் இருக்கும் இல்லையா. இது ஏ, இது பி. இந்த ரெண்டு செட்லேயும் ஏங்கிறத நம்ம டொமைன் எடுத்துக்கிறோம், பிங்கிறத கோடொமைன் எடுத்துக்கிறோம். இதுதான். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் எஃப் இஸ் செட் ஆஃப் ஆல் இமேஜ் ஆஃப் எலமெண்ட் ஏ. பேசிக்கலி ரேஞ்ச் இஸ் சப்செட் ஆஃப் டொமைன். அதாவது ரேஞ்சுங்கிறது இதோட சப்செட் தான் வந்து நமக்கு ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. தென் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். ஃபஸ்ட்டு இமேஜ் பிங்கிறது
image of A is the pre image. அதாவது இந்த கேப் ஸ்மாலில் வரும் இல்லைங்களா AB அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்ம ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். சப்போஸ் A is equal to A, B, set of A, B, C and B is equal to set of A 1, 2, 3 அப்படின்னு வந்துச்சுன்னா இதை மேப்பிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், f of A equal to 1ன்னு எடுப்போம், f of B equal to 2, 3ன்னு எடுப்போம். அது மாதிரி ரேஞ்சு வந்து நம்ம 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம்பா. நெக்ஸ்ட்டு types of function. So function introduction the function 1 to 1 function then many one function ரெண்டு இருக்கு. into function 1 to 1 இருக்கும், on to function many one function இருக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். into function பாருங்க. if the function f a tends to b is such that there is at least one element in b, அதாவது ஏல இருக்க இந்த எலமெண்ட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு எலமெண்ட் ஆச்சும் பியில் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் நாட் இமேஜ் எனி எலமெண்ட் இன் ஏ இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டு பி இன்டூ த ஃபங்க்ஷன். அது இன்டூ ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷனாக இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷனு. இங்கே இருக்கிற ஏல இருக்கிற டொமைனில் இருக்கிறது கோ டொமைனில் இருக்கிற ஏதோ ஒன்னோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒன்று ஒரே ஒரு இப்போ இங்கே 1, 2, 3ன்னு இருக்குன்னா இங்கே ஒரே ஒரு நம்பரோட இருக்கிறதோட போய்ட்டு 3 ஜாயிண்ட் ஆகிறது, ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிறது, இதுதான் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸு. அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒன்றுக்கு நேராக ஒன்று இருக்கணும், அது ஏல இருக்கிறது பியில் இருக்கிறதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன்ப்பா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இப்படி ஜாயிண்டாக இருந்தது அப்படின்னா இது இன்டூ இங்கே இருக்கிற 3 இங்கே இருக்கிற 2ஓட மட்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு இன்னும் 3வது இதுவும் ஒன்று கூட ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது ஆன் டுப்பா. ஸோ ஒன் டு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கப்பா, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எ ஃபங்க்ஷன், அதாவது இங்கே இருக்கிற ஏ டேர்மில் இருக்க டொமைனில் இருக்கிறது கோ டொமைனோட இருக்கிறதோட போய் ஜாயிண்ட் ஆகிட்டு பேலன்ஸ் அது எதுவுமே எம்டியாக இந்த ஏல இருக்கிற டொமைனில் இருக்கிறது கோ டொமைனோட போய் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ பாருங்கள், எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டென்ஸ் டு பி இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் if to reach element of A of a same element of B assigned in this case of range B is contain only one element. அதாவது ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டில் ஏல இருக்க எல்லா டொமைனும் போயிட்டு இதில் இருக்க கோ டொமைன் ஒன்றோட ஜாயிண்ட் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. ஸோ அதுக்கானது பாருங்கள், 1 to ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் போயிட்டு நெக்ஸ்ட்டு பியில் இருக்கிறதோட போய் ஜாயிண்ட் ஆகுது. அதே மெனி ஒன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் இங்கே இருக்கிற 1, 2, 3 போயிட்டு ஒரு இங்கே இருக்கிற ஏ டொமைனில் இருக்கிறது கோ டொமைனில் போயிட்டு ஒன்றோட போய் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா. இதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், composite function let f from a to b and g from b to c. Then the compositive functions of f and g is the function from a tends to b given by g of f a tends to b such that GOFங்கிறத நம்ம g of f of xன்னு எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், let f tends to a tends to b and g tends to g from b tends to c be defined by following diagram abc xyz rst. ஸோ இதோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா. now the compute g of f equal to a tends to b then tsr. ஸோ இதுதான்ப்பா composite function. Thank you.